தேசத்து ராஜகுமாரி. அவ ராஜகுமாரி. ஊரு சனம் தூங்கையில ஒத்த குரல் கேட்கவில்லை. அவ காதுல மட்டும் ஓயாத இறைச்சல். சுவர் கூட பேசும் போல, கூரை கூட பேசும் போல, போதும் போதும் போதும்னு நிறுத்த சொல்லி கேட்ட பின்னும் நெஞ்சு நல ஓயவில்லை. ஒண்ணுக்கும் நீ லாயக்கு இல்ல, தண்டத்துக்கு வாழ்றேன்னு தன்னை தானே திட்டிக்கிட்டு ஜன்னல் வழி எட்டி பார்த்தா. வெளிய பேரழகா பௌர்ணமி நிலவு. அழக ரசிக்கிற நிலையில மனசு இல்லாம போச்சு. போதும் நிறுத்த சொல்லு, போதும் நிறுத்த சொல்லுன்னு தன்னோட காதுல கேட்ட பேரிரைச்சல் காரணமா ஐயோ நிறுத்து அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டா அந்த ராஜகுமாரி. ராஜகுமாரி சத்தம் நிலவு தேசத்து ராஜகுமாரி காதுல கேட்டுடுச்சு. யார் குரல் அது? என்ன பார்த்து நிறுத்த சொல்லு நிறுத்த சொல்லுன்னு கத்திட்டே இருக்காங்களே அப்படின்னு நிலவிலிருந்து எட்டி பார்த்தாள் நிலவு தேசத்து ராஜகுமாரி. எட்டி பார்த்தவ சருன்னு சறுக்கி பூமிக்குள்ள விழுந்துட்டா. விழுந்தவ எங்க ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. எங்க ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியாம பூமியில் இருந்த ராஜகுமாரி வீட்டு அறையின் கண்ணாடிக்குள் போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அந்த கண்ணாடியில இருந்தபடியே ஜன்னல் ஓரமா விம்மி விம்மி நின்னவளை பார்த்து, ஏ ராஜகுமாரி இங்க வா, கொஞ்சம் பேசணும் அப்படின்னு குரல் கொடுத்தா. ராஜகுமாரியும் கண்ணாடி முன்னாடி போய் நின்னான். நிலாவை பார்த்து நிறுத்த சொல்லுன்னு கத்திக்கிட்டு இருக்க, மனசு குட்ட கணக்கா குழம்பி போய் கிடக்கு. நல்ல மனநல ஆலோசனை எடுத்துக்கோ அப்படின்னு கண்ணாடியில இருந்து குரல் கொடுத்தா நிலவு தேசத்து ராஜகுமாரி. அதுக்கு இந்த ராஜகுமாரி பதில் சொல்றான், எனக்கு என்ன பைத்தியமா, மனநல ஆலோசனையா அப்படின்னு. உடனே கண்ணாடி பதில் சொன்னது, நான் அப்படி சொன்னா உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா? ஒரு ஊர்ல ஒரு அழகான பெண் ஒருத்தி இருந்தாள். அவ மனசுல அரண்மனை மாதிரி பெரிய வீடு ஒன்னை கட்டி வச்சிருந்தாளாம். அந்த அரண்மனையின் அத்தனை அறைகளையும் திறந்தே வச்சிருந்தாளாம். ஒரே ஒரு அறையை மட்டும் பூட்டியே வச்சிருந்தாளாம். அவ சின்னதா இருக்கையில ஒரு சின்ன கணக்கு கூட போட தெரியல தண்டோனின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டார். இவ கொஞ்ச நேரம் அழுதா. அப்புறம் அழுக நின்றுடுச்சு. ஆனா அந்த வலி என்ன செய்வான்? மனதின் பூட்டிய அந்த அறையை திறந்து அங்க அழைச்சு வச்சுட்டு வந்தா. 10 வயசுல அப்பா இறந்து போயிட்டார். கொஞ்ச நாள் அழுதா. கொஞ்சம் கொஞ்சமா அழுக நின்றுடுச்சு. ஆனா அந்த வலி என்ன செய்வான்? மனதின் பூட்டிய அறையை திறந்து அதை அடைச்சு வச்சுட்டு வந்தா. 12 வயசுல என் அப்பா எனக்கு அதை வாங்கி தந்தாரு, என் அப்பா எனக்கு இதை செஞ்சு தந்தாருன்னு பக்கத்து வீட்டு பொண்ணு பெருமையா பேசினப்போ ஏக்கத்தோட வந்த அழுகைய இறுக்கமா அடக்கிக்கிட்டு வீடு திரும்பியதும் தேம்பி தேம்பி அழுதா. அம்மா தான் தேத்தி விட்டா. அழுக நின்றுடுச்சு. ஆனா அந்த வலி என்ன செய்வா? மனதின் பூட்டிய அறையை திறந்து அங்க அடைச்சு வச்சுட்டு வந்தா. நீ சிரிச்சா நல்லாவே இல்லை, பொம்முச்சி கண்ணாடியில பார்த்ததே இல்லையா அப்படின்னு யாரோ சொன்னப்போ கூனி குறுகி நின்னவ அந்த அவமானத்தை, அந்த வலிய மனதின் பூட்டிய அறையை திறந்து அங்கதான் அடைச்சு வச்சுட்டு வந்தா. பருவ வயசுல காதல் வந்தப்போ தன்னுடைய காதல் தன்னை விரும்பல, தன்னுடைய தோழையை விரும்புதுன்னு சொன்னப்போ தலையில ஈரமாகிற அளவுக்கு அழுதா. அப்புறம் அழுக நின்றுச்சு. ஆனா அந்த வலி என்ன செய்வா? மனதின் பூட்டிய அறையை திறந்து அங்க அடைச்சு வச்சுட்டு வந்தா. வேலைக்காக பரீட்சை எழுதி 2 மதிப்பெண்ல கோட்டை விட்டப்போ, 2வது காதலும் விட்டுட்டு போனப்போ, யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு கதறி எழுதப்போ, நம்ம என்ன செஞ்சாலும் தப்பாகுதே அப்படின்னு தன்னைத்தானே நொந்துகிட்ட பொண்ணு அப்பப்போ அந்த வலியையும் வலி சார்ந்த உணர்வுகளையும் மனதின் பூட்டிய அறையை திறந்து அங்க அடைச்சு வச்சுட்டு வந்தா. எனக்குதான் அரண்மனை மாதிரி பெரிய மனசு இருக்கே, அங்கதான் நிறைய அறைகள் இருக்கே, ஒரே ஒரு அறையை தானே பூட்டி வச்சிருக்கேன், எனக்கு என்ன குறை, நான் நல்லா ராசாதி மாதிரி இருக்கேன் அப்படின்னு வெளியில பீத்திக்கிட்டா. அததான் நீயும் செஞ்சிட்டு இருக்க என்றது கண்ணாடி. புரியாமல் உற்று பார்த்தாள் ராஜகுமாரி. அரண்மனை உன்னுடையது, அதன் ஒரு அறை பாழ் என்றால் அந்த அரண்மனையே பாழ் என்று அர்த்தம் இல்லையா? வலிகளின் குவியலா நீ வச்சிருக்கிறியே ஒரு அறை, அது இப்போ நிரம்பி வலியுது. அந்த வலியின் கனம் தாங்க முடியாமதான் நிறுத்த சொல்லு நீ நிலாவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்க என்றது கண்ணாடி. வலி தீர வழிய சொல்லு என்றாள் ராஜகுமாரி. அரண்மனை உன்னுடையது, அதன் அத்தனை அறைகளும் உன்னுடையது, அதை சுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் உன்னுடையது. உனக்கு தெரியுமா, நீ குப்பை சேர்த்து வச்சிருக்கிய ஒரு அறை,
அந்த குப்பைக்கு நடுவே காயம்பட்ட ஒரு குழந்தை பயத்தோட கதறிக்கிட்டு இருக்கு. நீ ரொம்ப காலமா பூட்டி வச்ச அறை என்பதால் அந்த அறையில் விஷப்பூச்சிகளும் பாம்பும் இருக்கலாம், பூரானும் தேளும் கூட இருக்கலாம். ஆனா அதுக்காக அந்த காயப்பட்ட குழந்தையை காப்பாத்தாம அப்படியே விட்டுருவியா? அந்த குழந்தையோட ஒரே தேவை என்ன தெரியுமா? ஆற தழுவி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் கண்ணம்மா, இந்த மொத்த உலகமும் உனக்கு எதிராளினாலும் உனக்கு துணையா நான் இருப்பேன் அப்படின்னு நீ கொடுக்கிற தைரியம் தான். அந்த குழந்தையை அப்படியே விட்டுற போறியா? யார் யார் மேலேயும் காட்டுற அந்த அன்பை கொஞ்சம் ஓமலையும் காட்ட மாட்டியா என்றது கண்ணாடி. சற்று யோசித்தவள், நீ சொல்றது சரிதான், நம்ம எல்லாருக்குள்ளேயுமே காயப்பட்ட குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தையின் ரணம் ஆறாமல் இந்த வாழ்வின் எந்த சிக்கலும் தீராது. நானும் என் மனசோட பூட்டிய அறையை திறக்க போறேன். இதனால் பாம்பு தீண்டலாம், தேள் கொட்டலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா உள்ளே காயப்பட்டிருக்கும் அந்த குழந்தையை காப்பாற்றாமல் ஓய மாட்டேன் என்று தீர்மானமாக முடிவு செஞ்சுட்டு அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லிட்டு மீண்டும் ஜன்னல் ஓரமா போய் நிலாவை பார்த்தா. நிலவு நோக்கி ஒரு ஒளி கீற்று ஒண்ணு வேகமா போற மாதிரி தெரிஞ்சது. வந்த வேலை முடிந்ததென்று வீடு திரும்பி கொண்டிருந்தாள் நிலவு தேசத்து ராஜகுமாரி. சோ இதான் அந்த கதை. போன தடவை அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட்ல சொல்லும்போது இந்த கதை இவ்வளவுதான் சொன்னேன். ஆனா இந்த கதையை நம்ம சொல்லும்போது அதை ஒரு பாட்டா சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு 4 வரி. கண்ணான கண்மணிக்கு கண்ணீர் வத்திருச்சு, கண்ணான கண்மணிக்கு கண்ணீர் வத்திருச்சு, காயம் காயம் மட்டும் ஆறாம நெஞ்சோட நின்னுருச்சு, காயம் மட்டும் ஆறாம நெஞ்சோட நின்னுருச்சு, காயப்பட்ட நெஞ்சத்துக்கு காயப்பட்ட நெஞ்சத்துக்கு மருந்தெது சாமி, காயப்பட்ட நெஞ்சத்துக்கு மருந்தெது சாமி, ஒன்ன நீயே காதலிச்சு மருந்திடு சாமி, ஒன்ன நீயே காதலிச்சு மருந்திடு சாமி, மறந்த வலி மறைஞ்சு போக வழி என்ன சாமி, மறந்த வலி மறைஞ்சு போக வழி என்ன சாமி, உன் மேல நீயும் அன்பு வச்சா வழி பிறக்கும் சாமி, உன் மேல நீயும் அன்பு வச்சா வழி பிறக்கும் சாமி, வழி பிறக்கும் சாமி, வழி பிறக்கும் சாமி. பாருங்க